ஒரு 500 பேர் அன்னதானம் போடுறாரு. அதே கோயிலில் திருவாங்க மக்கள் வந்து ஒரு கல்யாண மரியாதைகளுக்கு ஒரு 6 ஏக்கர் கல்யாண சேவை பண்ணி வச்சிருக்காரு. அவரும் நல்லா இருக்காரு, பண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு அவங்களும் நல்லா இருக்கிறாரு. அதனால அவர் ஒரு இங்க இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல அவர் செய்யறாருன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். அவர் எம்எல்ஏ பகலம் கைதிக்கு கிடைச்சா கண்டிப்பா வச்சு வருவாருங்க. அது எந்த நாள் முடியும் மக்களுக்காக அவருக்கு பொது வேலை செய்யறாரு. இன்னைக்கு வந்து அம்மா பேரவை இணை செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது வந்து சீட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணுங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் பாடுபடுவோம். அவங்களுக்கு தான் நல்ல முறையை நிறுத்தி நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு கேட்டுக்கிறோம். யாருக்கு கேட்குறீங்க? அவங்களுக்கு தான் மகேந்திர கவுண்டருக்கு. ஓ, என்ன காரணம்? எல்லாம் நல்லா செய்யறாங்க, எங்களுக்கு கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க, அதை செய்யறாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்றீங்களா? எத்தனை கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க, என்ன சம்மதம் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அது எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பண்றாருங்க எங்களுக்கு கோயிலை கட்டி எந்தெந்த ஊர்ல செய்யறாங்க. அதாவது வந்து வாரமான சாப்பாடு, சனிக்கிழமான சாப்பாடு ரெட்டை அழைக்கிறது. உங்க ஆதரவுமா? எங்க ஆதரவுங்க எம்ஜிஆர் இந்த காலத்துல இருந்து ஓட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவா. கோயிலெல்லாம் அவங்க வந்தால் கட்டி கொடுத்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. எல்லா பக்கம் அவங்க தான் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. எல்லாமே செய்கிறாங்க. அவங்களும் நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு இருக்கு? கவுண்டருக்கு தாங்க, மகேந்திர கவுண்டருக்கு தாங்க. ஒரே மாதிரி சொல்றீங்களா? இல்லைங்க மக்களே, இவங்க வந்து எல்லாருமே சொல்லி வச்சு சொல்லலைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு அதிமுகன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கூட்டத்துல யாரு வேற கட்சிக்கு ஆதரவு இருப்பீங்க? யாருமே இல்ல. இருந்துட்டே சரி, ஓகே.